வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரங்க கடலுக்கு போனாங்க. என்னம்மா வாரம்மா செல்லங்களா? எங்கள் செல்ல குட்டிகள் எல்லாம் கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. இதாங்க உடைகளை எல்லாத்தையும் வெட்டினாங்க. கருவேல மரங்களை உடைன்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த கருவேல மரத்துங்களெல்லாம் இப்படி தான் வெட்டி எடுத்துருவாங்க. தூரோட வெட்டி வெட்டி இந்த போட்டிருக்காங்களா, அதில் உள்ள மிஷின் சவுண்டு தாங்க கேட்கும். மாதிரி குழம்பு வச்சு மணி வச்சுருக்கேன். குழம்பு வச்சிடலாம், புட்டும் போடலாம், குழம்பும் வைக்கலாம். நல்லா சூப்பர் பாருங்க. எங்கள் வீட்டுக்காரங்க என்னமோ கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க கடைக்கார வந்தா, கடைக்காரையிலேருந்து திருக்க கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி குழம்பு வச்சு கேட்காங்க. அவங்க ஆசைப்படி இன்றைக்கி குழம்பு செம்மையாக வச்சு கொடுப்போம். வாங்க வீட்டில் போய் நறுக்கி எடுத்துக்கிடுவோம். இதுதான் மணி வேலை திருக்கங்க, பார்த்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சின்ன திருக்கனால நாங்கள் இன்றைக்கி குழம்பு வச்சு ஆசையாக கேட்டாங்க. பெரிய திருக்க வந்துருந்துச்சுன்னா நாங்கள் பெரிய திருக்கையை புட்டு வச்சு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி சின்ன திருக்கனால எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு நான் இதை கட் பண்ணி இன்றைக்கி நறுக்கி செம்மையாக குழம்பு வச்சு ருசியாக சாப்பிட போகிறோம். இந்த திருக்கை வலிக்கிக்கிட்டே திருக்க வகையை எடுத்துக்கிட்டாலே இந்த திருக்கையெல்லாம் நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி மண்ணில் கிடக்குதுன்னு யாரும் எதுவும் நினச்சிக்கிறாயே, மண்ணை போட்டு தான் வெட்டணும். ஏன்னா வலிக்கிக்கிட்டு போகும். இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு அந்த பிஸ்பிஸ்பு தன்மை இருக்கும் மேலே, வழுக்கு தன்மை, அதை எடுத்துக்கிட்டு மண்ணை போட்டு தாங்க நம்ம வெட்டணும். இந்த திருக்கை எப்படின்ட்டு பாருங்கள். இப்போ உங்களுக்கு பெரட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த திருக்கை மணலில் தான் பிதஞ்சிருக்குமா. இதுக்கு பேர் மணிவாள் திருக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணை பார்த்து தான் உடம்பை ஃபுல்லாக பிதைச்சிரும். இந்த வாலில் உள்ள முள்ளை மட்டும் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கும் மணலில். இந்த கண்ணை பார்த்து தான் கம்பியை வச்சு குத்தி பிடிப்பாங்க, இல்லை தூண்டியை வச்சு கொலுக்கி பிடிப்பாங்களாம் இந்த மீனை, திருக்க மீனை. இது மண்ணுக்குள்ளே போய் பிதஞ்சிக்கிருமாங்க. இந்த கண்ணை பார்த்து தான் கண்டுபிடிச்சி அதை குத்தி தூக்குவாங்களாம், இல்லாட்டா பிடிச்சி தூக்குவாங்களாம் மண்ணுக்குள்ளே இருந்து. இந்த மீன் நம்ம வலையில் வந்ததுங்க, கையால் பிடிக்கால வலையில் வந்த மீன். அதை தான் எங்கள் வீட்டுக்காரங்க கொண்டு வந்தாங்க. திருக்க வச்சு ரொம்ப நாளாகிருச்சு. இன்னைக்கு தான் எங்களுக்கு ஒரு மணிவாள் திருக்க கிடச்சிருக்குது. எங்கள் வீட்டுக்காரங்க குழம்பு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழம்புக்கு தான் இப்போ வெட்ட போகிறேன். வச்சா யாரும் விட்டுறாதீங்க. இந்த திருக்க மீன் நல்ல மருத்துவ குணம் உள்ளது. குழந்தை பெற்ற பெண்களுக்கெல்லாம் நல்லா மீனை குழம்பு வச்சு கொடுக்கலாம், இல்லை அவிச்சு கொடுக்கலாம். திருக்க மீனை நல்லா குறுக்கு வலியை கேட்கும். கிடைச்சாலும் விட்டுறாதீங்க. வாங்கி நல்லா வெட்டி சமைச்சு செம்மையாக சாப்பிடுங்க எல்லாரும். குழம்புக்கு இந்த துண்டு பீஸ் போட்டாலே போதுங்க.
திருக்கையில் கிடச்சிச்சின்னா ஏலத்தில் கூட எடுத்து வச்சு நாங்கள் குடும்பத்தோடு சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுவோம். ஏன்னா திருக்கை கிடச்சிச்சின்னா யாருமே விட்டுறாதியே, வாங்கி குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா இதை பக்குவம் பண்ணி கொடுங்க. ரொம்ப டேஸ்டான திருக்கை, சத்தானதுங்க மீன் வகையிலேயே. வந்து 2 பக்கமும் இப்படி சதையை வெட்டி எடுத்துறணுங்க. எடுத்து அந்த 2 சைடு உள்ள ரெக்க மாதிரி இருக்கிறதையெல்லாம் வெட்டி எடுத்துறணும். மறுபடி ஏன் சொல்கிறேன்டா, அந்த திருக்கை வந்து மருத்துவ குணம் பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு, குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் இந்த குறுக்கு வலி பாருங்கள் அதிகமாக இருக்கும். பெரியவங்களுக்கெல்லாம் அந்த கை கால் முட்டு வலிலாம் இருக்கும் அதிகமாக. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி திருக்கையை வாங்கி நல்லா குழம்பு வச்சோ இல்லை புட்டு போட்டோ இல்லை அவியல் வச்சோ கொடுங்க, குணப்படுத்துங்க. ரொம்ப குறுக்கு வலியும் கேட்குங்க. அதனால தான் இந்த திருக்கையெல்லாம் எங்கள் வலைகளில் வந்துச்சுன்னா நாங்கள் விடவே மாட்டோம், விற்க கூட மாட்டோம். செம்மையாக சமைச்சு குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம். அதே மாதிரி நீங்களும் திருக்கையை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட மருத்துவ குணத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ உப்புக்கல் போட்டுக்கிட்டோம். மீனை ஃபுல்லாக நல்லா பீஸாக அல்வா துண்டு மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ உப்புக்கல்லை போட்டு நல்லா உரைச்சி கழுவிடுவோங்க. பாருங்கள், இப்போ மண்ணுக்குள்ளே வச்சு தான் வெட்டுனேன். கழுவுனோடனே மண் போயிருச்சு பாருங்க. நம்ம உப்புக்கல்லை போட்டு நல்லா உரசி கழுவிக்கிடுவோங்க. இப்போ திருக்க மீன் குழம்புக்கு வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். வெந்தயத்துக்கு அப்புறம் வந்து வெந்தயம் போட்டு தாளிச்சாத்தாங்க மீன் குழம்பு மனமே தனி மனம் தாங்க. ரோட்லேயே சேர்த்துக்கிடுவோம். அதுக்கடுத்து தக்காளி மிளகாயை போட்டு வதக்கிக்கிடுவோம். இப்போ மஞ்சள் பொடி, மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கிடுவோம். ஏற்கனவே நான் கரைச்சி வச்சுக்கிட்டேன் புளியை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். குழம்பு கொதிச்சு வரையில் நம்ம தேங்காவையும் மீனையும் சேர்த்துக்கிடுவோங்க. இப்போ கொதிக்கட்டும். நல்லா வாசம் வந்துருச்சு, கொதிச்சுட்டு போல பாருங்க. நல்லா கொதிச்சுட்டு இப்போ அரைச்ச தேங்காவை சேர்த்துருவோம். தேங்காவில் வந்து நான் வெங்காயமும் பூண்டும், சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ மீனை சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ நம்ம தேங்காய் மீனையெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா அந்த வாசத்தோடு சேர்த்து குழம்பு நல்லா கொதித்து மீன் வெந்து நல்லா குழம்பு வற்றி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரையும் நம்ம இறக்கிக்கிடுவோங்க. நல்லா டேஸ்டான திருக்க மீன் குழம்பு தான் இன்னைக்கு. இப்போ குழம்பு வற்றி நல்லா கட்டியாக வந்துருச்சு. நல்ல ஒரு வாசத்தோட நம்ம திருக்க குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் இருந்தால் போட்டு வைங்க. எங்கள்கிட்ட காலியாகிட்டு அதனால நாங்கள் இன்னைக்கு தக்காளி மிளகாயை போட்டு தான் வச்சுருக்கிறேன். சிம்பிளான ஒரு குழம்பு. மணக்க நல்லா திருக்க மீன் குழம்பு வச்சாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காரங்க கடலுக்கு போயிருக்காங்க. நீ குழம்பு வச்சு நீ சாப்பிட்டுக்கும் போத நான் இப்போ மீன் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீன் வேலைக்கு போயிருக்காங்க. வந்து சாப்பிடுவாங்க. தம்பியும் கடலுக்கு போயிட்டாப்புல. பானு சிஸ்டர் நாங்களும் தான் இருக்கேன். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பானு சிஸ்டர் சாப்பிடுவாங்க. இப்போ நான் நல்லா குழம்ப ஊற்றி நல்லா மணக்க இருக்குது திருக்க குழம்பு. இன்னைக்கு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த திருக்க பேர் வந்து மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. சிலவங்களுக்கு திருக்கையில் ஏகப்பட்ட திருக்க வரும். எந்த திருக்கன்னு தெரியாது. இதுக்கு பேர் மணிவாள் திருக்க. அதனால மீன் பிடிக்க போயிருக்காங்க. அதனால நான் ஒரு ஆள் இருந்து சாப்பிட்றேன். எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். திருக்கையை பாருங்கள், நல்லா பூ மாதிரி இருக்குது. நல்லா ஒரு டேஸ்ட்டாக ருசியாகவும் இருக்குது. குழம்போட செம்ம டேஸ்ட்டுங்க. திருக்கை கிடச்சா விட்டுறாதீங்க. இப்படி தான் என் கடலுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்காரவங்க என்ன மீனோ திருக்கையோ நண்டோ இறால் எது கிடச்சாலும் சரி இப்படி கொண்டு வந்தாங்கன்னா சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுவோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க திருக்க மீன் குழம்பு. திருக்க மீனில் வந்து சிலவங்க தோல் உரித்து போடுவீங்க. அது குழம்பு கொதிக்கும் போது உடஞ்சி வந்துடும். நாங்கள் தோலே உரிக்க மாட்டோம். தோல் உரிக்காமல் இப்படி தான் போடணுங்க திருக்கையை. நம்ம குழம்புல வந்து இப்படி போட்டோம்னா இந்த தோலை மட்டும் நம்ம இப்படி எடுத்துக்கிற வேண்டியதாங்க. அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா பூ மாதிரியே இருக்கும் திருக்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே குழம்பு ரொம்ப ருசியாக இருக்குதுங்க. உங்களுக்கும் நாட்டில் எச்சி ஊருன்னு சொல்லுவீங்க. மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் திருக்க ரொம்ப பிடிக்கும்னு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருக்க மீன் பிடிக்கும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கருவேல் மரத்தை வெட்டுறாங்க. அதில் உள்ள மிஷினு தான், அந்த மரத்தை அறுக்கிற மிஷின் சவுண்டு தான் கேட்குது. எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.